ஒரு கணவரை இழந்த பெண் தனியா தவிச்சு நின்னப்போ ஒரு அந்நியர் எப்படி கை கொடுத்தார்? இந்த கதை உங்க இதயத்தைத் தொடும். கொஞ்சம் வேகமா கேட்டுக்கோங்க, தனியா மட்டும் ஹெட்போன் போட்டு கேளுங்க. இன்னும் இதே மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இவங்க பேரு பிரியா. இவங்களுக்கு திருமணமாச்சு சுமாரா 9 வருஷம் ஆச்சு. இவங்க கணவர் பேரு ரவி. இவர் ஒரு டிரைவரா இருக்கிறார். இவங்களுக்கு 2 அழகான ஆண் குழந்தைங்க இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு லவ் மேரேஜ் தான். ஆனா 2 வீட்டிலிருந்தும் எந்த சப்போர்ட்டும் கிடைக்கல. இவங்க 2 பேரும் துன்பத்தை தாங்கி வாழ்க்கையை சமாளிச்சு நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே குழந்தைகள் கொஞ்சம் வளர்ந்த பிறகு, பள்ளிக்கு அனுப்பின பிறகு, நம்ம பிரியாவும் வேலைக்கு போகலாமேன்னு நினைக்கிறாங்க. இவரு சம்பளம் போதாததுனால வீட்டு வாடகை கட்டவும், வீட்டுச் செலவுகளை பார்த்துக்கவும், குழந்தைகளுக்கு மருத்துவச் செலவு எல்லாம் சமாளிக்கவும் எந்த பணமும் கையில வரல. அதனால நம்ம பிரியா அருகில இருக்கும் கிராசரி ஸ்டோருக்கு பேக்கிங் வேலைக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த ஓனர் மிகவும் இதயமுள்ள மனுஷனா இருக்கிறார். சின்ன சின்ன உதவிகளைச் செய்வார். யாராவது ஹெல்ப் கேட்டா அவரால முடிஞ்ச உதவியே செய்வது வழக்கம். அப்படி இருக்கிறப்போ நம்ம பிரியா அந்த கடைக்கு பேக்கிங் வேலைக்கு போயிட்டாங்க. சில நாட்கள் பேக்கிங் போடுறதுக்கு பிறகு அப்பப்போ போயிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த ஓனரிடம், பிரியா, நானும் உங்க கடைக்கு ரெகுலரா வேலைக்கு வரேன். எனக்கு முடிஞ்ச வேலை இதைத்தான். நான் செய்யலாமே? ஓனர், சரிம்மா. நாளை இருந்து நீ ரெகுலரா வா. இப்போ அப்பப்போ தான் வரே. நாளை இருந்து ரெகுலரா ஆரம்பியு. அதற்கு பிறகு நம்ம ரவி வந்து பிரியாவிடம் கேட்கிறார், ரவி, நாளை இருந்து நீ ரெகுலரா வேலைக்கு போறியா? இல்ல, பரவாயில்லை, வீட்டிலேயே இரியூ. பிரியா, இல்லை. நான் என்னால முடிஞ்ச சின்ன உதவியாவது செய்யணும். ஏற்கனவே நம்ம கூட்டுல நிறைய கடன் வச்சிருக்கோம். இப்போ அது மாசாமாசம் அதிகமா ஏற ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு பிறகு நானால முடிஞ்ச சின்ன ஹெல்ப் பண்ணாதான் நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேற முடியும். ரவி, சரிம்மா. அது அருகிலே உடனே ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி அவரை கிளினிக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா சர்க்கரை, இரத்த அழுத்தம், கொழுப்பு, கொலஸ்ட்ரால் எல்லாமே அதிகமா இருக்கு. டாக்டர், கடை சாப்பாடு தினமும் சாப்பிட்டதுனால வயிறு தொப்பை எல்லாம் பொண்ணாயிடுச்சு. இதுக்கு மேல இப்படியே தொடர்ந்தா உங்க உடல்நிலை ரொம்ப சீரியஸ் ஆயிடும். 3 நாள் கிளினிக்குல வச்சு பார்த்துட்டு பிறகு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. பிரியா, நீங்க ஓய்வு எடுங்க, நானே ஸ்டோரை பார்த்துக்குறேன். இதுக்கு பிறகு நானே உங்களுக்கு சமைச்சு கொடுக்கிறேன். உங்களை நானே கவனிச்சுக்கிறேன். இப்போதைக்கு ஜூஸ், பால் எல்லாம் குடிங்க, நான் என்ன வேணுமோ ரெடி பண்ணித் தரேன். ஓனர், இல்லை, பரவாயில்லை. வேற யாராவது பார்த்துக்கிறேன். பிரியா, இல்லை சார். எனக்கும் கஷ்டமாயிருக்கு. நானும் உங்களுக்கு வீட்டு வேலை எல்லாம் பார்த்தேனா எனக்கும் கொஞ்சம் சம்பளம் கிடைக்கும். நாங்களும் ரொம்ப துன்பத்துலதான் இருக்கோம். ஓனர், சரிம்மா. உன்னால முடிஞ்ச உதவி நான் கண்டிப்பா பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்கையும் 6 நாட்கள்ல எனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும். அதை உனக்கு கொடுத்து உனக்கு உதவி பண்றேன். அடுத்த நாள் மதியத்திலிருந்து பிரியா சமைச்சு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி 2 பேரும் நல்லா சமைச்சு போடுறாங்க, நல்லா கவனிச்சு பார்த்துக்கறாங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் மாலை ரவிக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு போன் வருது. பிரியா அடுத்த நாள் ஸ்டோர் ஓனருக்கு போன் பண்ணி, நான் இனி வரமாட்டேன், என் வீட்டுக்காரர் இறந்துட்டார்னு சொல்லிட்டாங்க. ஓனர் உடனே போய் பார்க்கிறார். அங்க ஊர்ல 3 பெரிய மனுஷங்களை வாங்கி கைரத்து போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி உடலை எடுக்க உதவுறார். இறுதிச் சடங்குகள் கூட செய்ய முடியாம தவிச்சு நின்ன பிரியாவுக்கு ஸ்டோர் ஓனர் 80,000 கொடுத்து எல்லா சடங்குகளையும் முடிச்சு வைக்கிறார்.
அதற்குப் பிறகு 10 நாட்கள் அவர் மனநிலை மிகவும் மோசமாயிருந்துச்சு. ஒரு வாரம் கழிச்சு பிரியா மறுபடியும் ஸ்டோருக்கு வேலைக்கு வர்றாங்க. அப்போ அவரும் மறுபடியும் கடை சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சுட்டார். உடல்நிலை மறுபடியும் சரியில்லாம போச்சு. பிரியா, இனி நான் உங்களுக்கு சமைச்சு சாப்பாடு தரேன். குழந்தைகளுக்கும் எடுத்துட்டு போகலாம். ஓனர், வேணாம். சம்பளத்துல இருந்து கழிச்சுக்கலாம். பிரியா, இல்லை, இல்லை சார். குழந்தைகள் சாப்பிடுறதுல என்ன இருக்கு? நீங்க என்னோட அப்பா மாதிரிதான். அப்போ அவர் குடும்ப பின்னணியே தெரிஞ்சுக்கறாங்க. அவருக்கு ஒரு மகன் இருக்கான். அவன் குடும்பத்தோட அமெரிக்காவுல செட்டில் ஆயிட்டான். அம்மா இறுதிச் சடங்குக்கு வந்ததோட சரி. அதுக்குப் பிறகு இவரை அங்க கூப்பிட்டாங்க. ஆனா இவர் போக மறுத்துட்டார். என் மனைவி இருந்த இடத்தை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன். நான் இறந்தாலும் இங்கதான் இருப்பேன். பிரியா, 5 நாட்கள்ல எனக்கு பணம் கிடைக்கும். உங்க கடன் எல்லாத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன். சம்பளத்துல கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சுக்கலாம். நீங்க பொறுமையா இருந்தா போதும். அதற்குப் பிறகு பிரியா வீட்டு வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்டோர்ல பொருள்கள் எல்லாம் நேர்த்தியா பேக்கிங் பண்ணுறாங்க. குழந்தைகளும் சின்ன சின்ன உதவிகள் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. பிறகு அவர் ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சார். உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறியது. 2 பேரும் ரொம்ப நெருக்கமா பேசி பழக ஆரம்பிச்சாங்க. ஓனர், நீ என்னோட பொண்ணு மாதிரிதான். எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா இப்படித்தான் பார்த்துக்குவாய். பிரியா, எனக்கும் அப்பா அம்மா இல்ல. நாங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அதனால யாரும் பேசல. உங்களை பார்த்து எனக்கு அப்பா மாதிரிதான் தெரியுது. அதற்குப் பிறகு ஒரு நல்ல ஆள்கிட்ட பணம் வாங்கி அவரோட எல்லா கடனையும் அடைச்சு முடிச்சாங்க. ஆனா கடன் தீர்ந்த சில நாட்களிலேயே அவரோட உடல்நிலை மிகவும் மோசமாயிடுச்சு. சில நாட்கள் கழிச்சு அவரும் இறந்துட்டார். பிறகு அமெரிக்காவுல இருந்த மகன் வந்தான். ஸ்டோரை வேற ஆளுக்கு லட்சத்துக்கு வித்துட்டான். அப்போ பிரியா கேட்கிறாங்க, என்னால இவ்வளவு நாள் உழைச்ச ஸ்டோரை நானே லட்சத்துக்கு எடுத்துக்கலாமா? மகன் சம்மதிச்சான். அப்படியே நம்ம பிரியா இப்போ அந்த ஸ்டோரை நடத்திட்டு வர்றாங்க. கஷ்ட காலத்துல ஒரு அந்நியர் எப்படி குடும்பத்தோட கை கொடுத்தானோ இந்த கதை. எப்படி இருந்துச்சு கதை? கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.